மனசு முழுக்க நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க மாப்பிள்ள. இப்ப கூட உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் வீட்டு வாசல்லையே வைராக்கியமா உட்கார்ந்துருந்தால. அப்படிப்பட்டவ உங்களை மறப்பாளா சொல்லுங்க? மாமா சொல்றது கரெக்ட் தான் சகல. ரேவதி உன்னை வெறுத்து ஒதுக்கி பேசுனதையும் பார்த்திருக்கேன். அப்புறம் உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போற ரேவதியும் நான் பார்த்திருக்கேன் சகல. உனக்காக அத்தை கிட்ட எவ்வளவோ தடவை சண்டை போட்டு நான் பார்த்திருக்கேன். தூக்கி வளர்த்த சித்தின்னு கூட பார்க்காம உனக்காக அவங்கள கை நீட்டி அடிச்சிருக்கா. நீதான் உலகனும் வாழ ஆரம்பிச்சிட்டா. அப்படிப்பட்டவ உன்னை மறந்துடுவாளா என்ன? சான்ஸே இல்ல சகல. ரேவதியும் நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணத பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பா. எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு ரொம்ப பூரிப்பா சொல்லுவா. அதனாலதான் உங்க கல்யாண நாளுக்கு உங்களுக்கு ஒரு பைக் கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சா. நீங்க பைக் ஓட்டி யாரும் பார்த்ததில்ல, அதனால பைக் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. உங்களோட பைக் பின்னாடி உட்கார்ந்து ஜாலியா சுத்தணும்னு நிறைய கனவோட இருந்தா. உங்களுக்கு இந்த அளவுக்கு நேசிச்சவ எப்படிங்க உங்களை மறப்பா? அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அவ என்ன மறந்துடுவான்ல நான் கவலைப்படலங்க. அவளுக்கு இப்படி ஒரு விஷயமே நடந்துடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த பிரச்சனை இல்லாம பழைய ரேவதியை கண்ணு முடிக்கணும். அது மட்டும் நடந்துச்சுனாலே எனக்கு போதும். சிஸ்டர், என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாளா? இன்னும் இல்லங்க, கண்ணு முடிச்சா சொல்றேன். அப்பா, ரேவதி கண் முழிச்சதும் டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போகாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். கடவுள் நம்மளை சோதிக்காம பூர்ணமா அவளை குணப்படுத்திட்டாருன்னா சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாம். மாமா, மனுஷங்களுக்கு எப்படிலாம் நோய் வருது பாருங்க மாமா. இதெல்லாம் பாக்குறப்போ பணம் வச்சிருக்கிறவன்லாம் பணக்காரன் இல்ல, நோய் நொடி இல்லாம வாழ்றவன் தான் பணக்காரன் தோணுது. மாப்பிள்ள, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ரேவதி மாப்பிள்ளையை மட்டும் மறக்காம இருக்கணும். என்ன, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 100 வருஷம் நல்லா இருக்கணும். ரேவதி கண்ணு முழுக்கிறப்ப அந்த டிரைவர் பையில பத்தின ஞாபகம் சுத்தமா இருக்க கூடாது. அவனை யாருன்னு அவ கேட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவனை மட்டும் ரேவதிக்கு அடையாளம் தெரியலனா அதை வச்சு அவனை வீட்டை விட்டு துரத்திடலாம். இது ஒண்ணு மட்டும் நடந்து அவன் வீட்டை விட்டு போயிட்டா போதும். அப்புறம் என் அக்கா குடும்பம் மொத்தமும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்புறம் அவங்களை ஈஸியா அழிச்சு அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன். உன் மனைவிக்கு இனிமேதான் கஷ்டகாலமே ஆரம்பிக்க போகுது. அப்போ நீ அவளுக்கு துணையா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் உன் மனைவிக்காக அதையெல்லாம் தாங்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை பிரியக்கூடாது. அவளை உன் கண் பார்வையிலேயே வச்சுக்க. கண்ணு முழிச்சிட்டீங்களா? உங்க அப்பா அம்மா எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க. இருங்க, கூட்டிட்டு வரேன்.
உங்ககிட்ட அவ பேசலைன்னு வருத்தப்படாதீங்க. சீக்கிரமாவே உங்களை கூப்பிட்டு அவ பேசுவா. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. சகல, அவளுக்கு அடிபட்டதுல டாக்டர் சொன்ன மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்பா. அதுக்காக உன்னை எப்படிப்பா மறந்துடுவா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி உன்னை கூட்டு பேசும் பாரு. அவ கண்டிப்பா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவா. நீங்க இல்லாம அவளால வாழ முடியாதுங்க. கவலைப்படாதீங்க. அக்கா, ஒரு விஷயத்த கவனிச்சியா? ரேவதிக்கு நம்ம எல்லாரையும் அடையாளம் தெரியுது, ஆனா அந்த டிரைவரை மட்டும் அடையாளம் தெரியல. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு கடைசி 2-3 வருஷம் மட்டும் ஞாபகத்துல இல்லைன்னு தெரியுது. ரேவதிக்கு கல்யாணம் நடந்தது, அவன்தான் அவளோட புருஷங்கிறதோ எதுவுமே அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. இதுதான்க்கா நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும். ரேவதியும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்ல. அவளுக்கு அவனை யாருன்னே தெரியாதப்ப அவ எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறா? ரேவதிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள இவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்துறது நல்லது. டாக்டர் உங்க எல்லார்கிட்டயும் பேசணுமா? அந்த ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்க.